வணக்கம் நண்பர்களே. மரணம், மனித மரணம் என்பது ஆன்மாவின் விடுதலை, உடலில் இருந்து ஆன்மா விடுதலையாகும் என்று ஆன்மீகம் கூறுகிறது. அந்த மரணத்தை ஒரு மனிதன் முன்கூட்டியே அறிந்துவிட இயலுமா, உணர இயலுமா? அப்படி உணர்ந்து விட்டான் என்றால் என்ன விதமான ரியாக்ஷன்ஸ் அவர்கிட்டேருந்து வரும்? இதை குறித்த ஒரு சிறிய விளக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, தங்களுடைய கடைசி ஆசை அல்லது எதிர்காலத்தில் நீங்கள் இப்படி இருங்கள் என்று அறிவுரை கூற ஒருவர் ஆரம்பித்து விட்டார் என்றால் அவர் தன்னுடைய இறுதி நேரத்தை நெருங்கிவிட்டதை உணர்த்தும் வித்தியாசமான நடத்தையை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு மருத்துவம் கூறுகிறது. சரி, மரணம் அப்படிங்கிறத யாராவது கணிச்சிட முடியுமா? தன்னுடைய மரணம் இன்ன தேதியில் இந்த இடத்துல நடக்கும் கணிச்சிட முடியுமா அப்படின்னா, மரணம் யாராலும் கணிக்க முடியாத ஒன்றுதான். இருந்தாலும் சிலர் தங்களது இறுதி நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து அது குறித்து சுற்றத்தார்களிடம் கூறுவார்கள் அப்படின்னு மருத்துவம் சொல்லுது. எதை வச்சு சொல்கிறாங்க? எதுக்கும் ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? தங்களின் கடைசி ஆசை அல்லது எதிர்காலத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் இருங்கள் என்று அறிவுரை கூற ஆரம்பிச்சிட்டாலே இறுதி நேரத்தை நெருங்கிவிட்டதை உணர்ந்து வித்தியாசமான நடத்தையை வெளிப்படுத்துவார்கள். என்னென்ன வித்தியாசமான நடத்தையை வெளிப்படுத்துவாங்க? இது தற்செயலான நிகழ்வாக கருதப்பட்டாலும் கூட இதற்கு பின்னால் ஒரு அறிவியல் இருப்பதாக கூறப்படுகிறது. அது என்ன அறிவியல்? ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் ஆன்காலஜி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் வெளியான ஒரு ஆய்வில் எதிர்பாராத விதமாக தனது மரணத்தை உணர்ந்த நோயாளி பற்றி ஒரு விவரமான கட்டுரை வெளியாகிறது. என்ன? இதனை ஆராய்ச்சியாளர்கள் மரண முன்னறிவிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடலின் உயிரியல் நரம்பியல் சமிச்சைகள், த பயாலஜிக்கல் நியூரோ சிக்னல்ஸ், இதை ஆழ்ந்த உணர்வுக்கு காரணம் அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இந்த ஆழ்ந்த உணர்வு அப்படிங்கிறது த டீப் திங்கிங் அபவுட் தெம்செல்ஸ், அவங்களே குறித்து மிக ஆழமாக யோசிக்க ஆரம்பிப்பது. இதை வந்து நரம்பியல் சிக்னல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஆரம்பித்த உடனே அது சிக்னல் கொடுக்குது. அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து வார்த்தைகளாக வெளிப்படுது அப்படின்னு. அது என்ன மரண முன்னறிவிப்பு? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சமிச்சைகள் கொடுக்குறது மரண முன்னறிவிப்புன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்கன்னு. அது என்ன மரண முன்னறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர்கள் இறுதி நாட்கள் நெருங்கிவிட்டதாக ஏற்படும் கனவுகள் அல்லது அசாதாரண உணர்வுகள். எப்படி? இறுதி கட்டத்தில் இருக்கும் நோயாளிகளிடம் ஒரு விதமான அமைதியான ஏற்றுக்கொள்ளுதல். நீங்கள் ஏதாவது ரொம்ப ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஹார்டாக தெரிஞ்சால் கூட, கடினமாக தெரிஞ்சால் கூட ஏற்றுக்குவாங்க. விவரிக்க முடியாத ஒரு தெளிவு வர்றது வேற. இதை வந்து நீங்கள் அன்எக்ஸ்பிளைன்டு ஒரு என்ன சொல்கிறது மெச்சூரிட்டி, விவரிக்க முடியாத தெளிவு அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் தெளிஞ்சுக்குவோம், தெளிவு ஏற்படும் நமக்கு. ஆனால் அவ்வளோ எளிதாக அதை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு மொழியில் விளக்கி சொல்ல முடியாது. அந்த விவரிக்க முடியாத தெளிவு. மரணத்தை நெருங்கும் தருவாய்களில் மூளை மற்றும் உடலுக்கு இடையிலான தொடர்பு, மூளைக்கும் உடம்புக்கும் என்ன தொடர்பு, மூளை செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் தான் இந்த முன்னறிவிப்புக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இதான் மரண முன்னறிவிப்பு. உடலின் செயல்பாடுகள் குறையத் தொடங்கும், ஹார்மோன்கள் மற்றும் ஆக்சிஜன் அளவில் ஏற்படும் மாற்றங்கள், பல விஷயங்கள் இது போன்ற உள்ளுணர்வுகளை ஏற்பட செய்யுது அப்படின்னு மருத்துவருடைய கணிப்பு. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நெருங்கும் பொழுது ஒருவரின் மூளை உணர்வுபூர்வமாகவே நிறைவில் தீவிரமான கவனத்தை செலுத்தக்கூடும் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. வாழ்க்கையுடைய இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோன்னா அந்த மூளை உணர்வுபூர்வமான நிறைவில் தான் தீவிரமான கவனத்தை செலுத்தும். உணர்வுபூர்வமான நிறைவுனா என்ன? அது வெறும் செயலில் மட்டும் இல்லை, உணர்வுபூர்வமாகவே அவங்களுக்கு திருப்தி அளித்தாதான் ஒரு செயலில் இறங்குவாங்க. ஒருவேளை இந்த தெளிவு தான் அந்த நோயாளியின் மரணத்தின் முன்னறிவிப்பதற்கான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. எது எப்படி ஆயினும் மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. காரணம், த கம்போஸ்ட் பாடி பிகம் த டீகம்போஸ்ட். உருவாக்கப்பட்ட உடல் அதுவே மெதுவாக அழியும். என்ன காரணத்தினாலோ, நோய்வாய்ப்பட்டோ, என்ன இயற்கையான காரணங்களோ அல்லது விபத்துக்களோ, ஏதோ ஒன்றில் அது அழியும். விபத்துக்கள் தவிர்த்து தான் இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். விபத்துக்கள் மூலம் ஏற்படும் மரணம் அது வேறு. நான் இப்போ சொல்கிறது வந்து அந்த உடல் இயங்கும் அந்த இயங்கியல் இருக்கு இல்லையா, மெட்டபாலிசம், அதை வச்சு நான் சொல்கிறேன்.
ஸோ இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.